ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ரன் ஷார்ட். ஓகே, அது நேம் வந்துட்டு மை லவ்வபிள் பார்ட்னர். ஓகேவா, அவர் ஸ்டார்டிங் ஸ்பிட்டாக இருக்கும். அவர் ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. எங்கள் ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய வீட்டை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இது வில்லேஜில். ஓகே, வில்லேஜில் ஒரு பியூர் வில்லேஜில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மேலே ஒரு மாடியில் ஒரு ரூமு, ஒரு கார்னர் இருக்கும். அந்த ரூம், அந்த கார்னரில் ஒரு ரூமில் ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஹேண்ட் எடுத்தையும் அப்படியே ஹெட்டு கொடுத்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்த ரூம் ஃபுல்லாக அப்படி மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா பெட்டு ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸாக இருக்குது. ஒயிட் கலர் கிளாத்து ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸு. அங்கே சைடில் பார்த்தாக்கா ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ், ஒரு மாதிரி ஸ்வீட்லாம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ அந்த ரூம் ஒரு பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி க்யூட்டாக நின்றுருக்காங்க. அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு கையில் காஃபி கப்பு நின்றுருக்காங்க. எங்கே பாருங்கள் சொல்லிட்டு மெதுவாக எழுப்புறாங்க. இப்போ அந்த தூங்கிட்டு இருக்க அந்த பர்சன் வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த பர்சன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. நைட்டு பார்த்துருப்பாங்க, வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ மார்னிங் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. பார்க்குறாங்க. சொல்கிறாங்க காஃபி சொல்கிறாங்க. காஃபியா? சொல்கிறாங்க. கிட்டவா சொல்கிறாங்க. அப்படி கிட்ட போகிறாங்க. இவங்க அந்த காஃபி கப்பை வாங்கி ஓரமாக வச்சுட்டு டக்குன்னு அந்த பர்சனை பிடிச்சி அவங்க மேலே எடுத்து அப்படி போட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இருக்காச்சும். என்ன பண்ணுறீங்க? நான் குடிச்சிட்டேங்க சொல்கிறாங்க. அவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே தெரியல. அவர் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்ன எதுக்கு நேர்மைச்சா சொல்கிறாங்க. அது அம்மா அதை எந்திரிக்க சொன்னாங்க, எந்திரிச்சு குளிக்க சொன்னாங்க. அதான் நான் எந்திரிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சனை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ வேண்டாம், நான் குளிச்சிட்டேன், அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, கதை தெரியாது எனக்கு இப்போ வேணும்னு சொல்கிறாங்க. அச்சோ ப்ளீஸ் எனக்கு ஏற்கனவே நடக்க முடியலங்க சொல்லி க்யூட்டாக சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் சரி ஓகேங்க சொல்லி அப்படி விட்டுறாங்க. இப்போ அந்த பர்சன் நம்மளுக்கு காஃபிக்கு இப்போ ஓரமாக வச்சவர் தான். அப்படி பிளாங்கெட் கவர் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் அப்படி இருக்காங்க. இப்போ கீழே ஒரு பர்சன் தான் என்ன ஜிமின் போனால் இன்னும் வரலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் கேட்குறாங்க. இல்லைங்க ஜிமின் ஜங்குக்கு வந்து காஃபி கொடுக்க சொல்லி அனுப்புனான்னு சொல்கிறாங்க. சரி இன்னும் வரவே இல்லை, ஏன்னா கோயிலுக்குலாம் போகணுமா, இங்கே வர ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, அதனால தான் சீக்கிரமாக ரெடி ஆனாங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம். கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மற்ற சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஜிம்மோட அம்மா ஜெயங்கோட அம்மாடா ஓகேவா, அது வந்துடுவான் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் மற்றவர்களாம் பாருங்கள் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களை ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 1 hour ஆகுது. இப்போ அந்த ஜிமின் நகருக்கு ஜிமின் ஜங்ஷன் ஓகேவா, அவங்க தான் மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு எங்க போதுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்தான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க. ப்ளீஸுங்க போதும், கோயிலுக்கு போகணும், அம்மா நினச்சிட்டு போகிறாங்க, வீட்டில் நம்ம ஒரு மாதிரி நினச்சிப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ப்ளீஸுங்க சொல்லிட்டு க்யூட்டாக கஞ்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. சரி ஓகேங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜாங்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பெக்க சொல்லிட்டு போயிட்டு இப்படி பெக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னா ஒரு அரேஞ்சில் மேரேஜ் செம்ம அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்குது. அது அவரோட எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா மேரேஜ் ஆகிட்டு ஜஸ்ட் 1 day தான் ஆகுது அவருக்கு. அது நேற்று மேரேஜ் ஆகிருக்கும். ஜிமின் இன்னொரு பார்த்துருக்காங்க, அவங்களும் ஷையாக இருக்காங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. பாரு இவ்வளோ ஷையாக சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. வேறு யாரும் பார்த்து இவ்வளோ சைட்டில் அடிச்சிடக்கூடாது ஓகேவா, நீ என் முன்னாடி மட்டும் தான் ஷையாகணும் ஓகேவா, எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரிங்க சொல்கிறாங்க. சரி போய்ட்டு குளிக்கலாமா சொல்கிறாங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு பாத் பண்ணுங்கள், நான் அப்புறம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒன்றாவே பாத் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலி வில்லேஜுங்க சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் கவலையில்லை சொல்கிறாங்க. சரின்ட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் பாத் பண்ணுறாங்க. பாத் பண்ணுறது பார்த்தா ரூம் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. உனக்கு பெயினாக இருக்கும், நானே க்ளீன் பண்ணுறேன் சொல்லிட்டு அவரு போய்ட்டு க்ளீன் பண்ணுறாரு. ஜிம்பிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போது ஜமுக்கு வந்துட்டு கோயிலுக்கு போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு டேரெக்டாக போய்ட்டு அவர் லக்கேஜ் ஓப்பன் பார்த்தா அவர் கப்பல் ட்ரெஸ் இருக்குது எடுக்கிறாங்க. இதை போட்டுக்க சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க, இது நான் வாங்கினது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் வெட்டிங் ட்ரெஸ் வாங்கினப்போ இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வாங்கினேன் ஓகே, உனக்கு எனக்கு மேட்சாக இது போட்டுக்கோ சொல்கிறாங்க. அதுங்க சொல்கிறாங்க. போட்டுக்கோ சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி போடுறாங்க. 2 பேரும் செம்ம அழகாக இருக்காங்க. கிட்டவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹேர் ஸ்டைலாக பண்ணி விட்டு 2 பேரும் ஒரே ஒன்றா ஒரே மாதிரி நின்றுட்டு மிரருக்கு முடியும் பிக்சர் எடுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. எப்படி இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்குது சொல்கிறாங்க. சரி நான் கேட்டேன் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொன்னேங்க சொல்கிறாங்க. எனக்கு இப்போ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. க்யூட்டாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு, அழகான நோஸு, அழகான முட்டை கண்ணு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இந்த மச்சம். அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் எக்ஸரிச்சா க்யூட்டாக டிம்பிள், அது இன்னும் அழகாக இருக்குது சொல்லிட்டு ஜிபின்னு சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ரொம்ப சொல்கிறாங்க ஹார்ட்டாக இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் எடுத்துட்டு டீப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அச்சோ கோயிலுக்கு போடுங்க வேணாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே விட்டுறாரு.
இப்போ ஜங்க் தான் ஐம் அடிக்டட் வித் யூ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க ஐம் அடிக்டட் வித் யூ சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகேங்க சொல்கிறாங்க. கீழே போகலாமா, இவ்வளோ நேரம் ஆகிட்டு கீழே போகலாம், அம்மா ஒரு மாதிரி நினச்சிப்பாங்க, இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிருக்கணும் தெரிஞ்சால் நான் சமாளிச்சுப்பேன் சொல்கிறாங்க. அப்படியா உங்கள் அம்மாவுக்கு பயமா? இல்லை இங்கே வில்லேஜ் இல்லையா, ஒரு மாதிரி நினச்சிப்பாங்கங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. 2 பேரும் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வராங்க. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜங்க் போகலாமா ஜிம்லாமா பார்க்குறாங்க. இங்கே இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எல்லோரும் பார்த்துருக்காங்க. வந்துட்டாங்களா 2 பேரும் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க அடடா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும்போது கண்ணு வச்சிடுறாங்க. இப்போது ஜங்கடமே பார்க்குறாங்க. ஐயோ என்ன எப்படி கண்ணு வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்ல அம்மா தானே, அப்புறமா லிஸ்ட்டு சுற்றி போட்டுறாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் கப்பல் ட்ரெஸ் தான். இதை பார்த்துட்டு ஜிம்ல அம்மா கேட்குறாங்க எந்த ட்ரெஸ்ஸுங்க சொல்கிறாங்க. இது ஜங்கோட அம்மா தான். இல்லை ட்ரெஸ் நான் தான் வாங்கினேன் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கினீங்களா? ஆமாம் நான் தான் இப்போ வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறப்போ இதையும் வாங்கினேன், 2-3 ட்ரெஸ் வாங்கினேன். எங்கன்னா வெளில போனால் சேர்ந்து ஒரே மாதிரி போட்டு நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்படியா நல்லா இருக்குது சொல்கிறாங்க. சரி கோயிலுக்கு கூட்டு போயிடலாமா சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிம் ஜங்க் வந்துடுறாங்க. சரிப்பா கோயிலுக்கு போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் 2 பேர் வராங்க. ஜிம்முக்கு ரொம்ப நவசாக இருக்குது. எல்லாரும் அவங்கள பார்க்குறாங்க. வில்லேஜ் பியூர் வில்லேஜாக எல்லாரும் அவங்களே பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, மெதுவாக நடக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க சொல்கிறாங்க. நான் தூக்கிட்டு வா சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், யாரோ பார்த்து தப்பாக நினச்சி போகிறாங்க சொல்கிறாங்க. ஏன் நீ ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க. நான் உங்கள் ஒய்ஃப் தான், இருந்தாலும் தப்பாக நினச்சிப்பாங்க, ஒரு மாதிரி டீஸ் பண்ணுவாங்க, வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு ஜிம்மு போயிட்டுருக்காங்க. அவங்க அப்பா அவங்க பேரண்ட்ஸ்லாம் போகிறாங்க. ஃபைல் அவங்க கோயிலுக்கும் அந்த கோவிலுக்கும் போயிடறாங்க. போயிட்டு இதான் ஜங்கோட நேட்டிவ். ஓகே ஜங்கோட நேட்டிவ் ஜிம்மு நேட்டிவ் வந்து இதுதான். ஃபைன் நான் 2 பேரும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஃபுல்லாக சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படி ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. ரிட்டன் வீட்டுக்கு வந்து போய் ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா தான் ஜிம்மின் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக ஜிம்முக்கு ஜங்கு சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் கச்சன்னு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா எதுக்கு இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. அது எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. சொந்தக்காரங்கன்னா மேரேஜ் தான் முடிஞ்சிச்சு, எல்லாரும் போகலாம் சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தவங்களும் கிளம்புவாங்க சார் ஜிம்மி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கும் ஃபுட் எடுக்கிறாங்க. ஜிம்மி அவர் ஃபுட் எடுத்துகிட்டு வாயில் வைக்கலான்னு போக ஜங்கு டக்குன்னு ஹேண்டை பிடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்க்குறாங்க. அவர் அப்படியே அவரோட ஜிம்மோட ஹேண்ட்லேருந்து அவர் வாங்கிக்கிறாங்க. அவர் ஃபிட் பண்ணிக்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கச்சு யாரை பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. அதில் யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்லிட்டு அவரும் இப்போ அவர் அதே மாதிரி எடுத்துட்டு ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. வாங்கிக்கோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாங்க சொல்கிறாங்க. வாங்கிக்கோ சொல்கிறாங்க. சார் 2 ஜிம்மி வாங்கிக்கிறாங்க. இப்போது 2 பேர் யாருக்குமே தெரியாமல் டக்குனு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஃபிட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் சாப்பிட்டு முடிச்சு ஜங்கு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் எல்லாருக்கும் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஜிம்மி கொஞ்சம் வாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் தம்பி சொல்கிறாங்க. இப்போது இல்லை அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மி வந்து கொஞ்சம் பெயினாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அதுவாப்பா சரி ஓகேப்பா சொல்கிறாங்க. ஜிம்மி போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம்மி மேலே போயிடுறாங்க. இப்போது ஜங்கு கூட அம்மா தான் இந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு மேலே உட்காந்துருக்காங்க. வா படுத்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து படுத்துக்கிறாங்க. ஜங்கும் அப்படியே ஷர்ட்டில் ரிமூவ் பண்ணிட்டு ஜிம் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. செம்ம ஒரு மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜங்கு அப்படி ஜிம்மில் மேலே ஹேண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி கியூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு என்னையே பார்க்குறீங்க சொல்கிறாங்க. ஏன் பார்க்கக்கூடாதா சொல்கிறாங்க. அது சும்மா தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜங்கு அப்படி டேப் பண்ணி தராங்க. ஜிம்மு கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கப்புறம் ஜங்கு தான் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஒரு கண்டினியூஸாக ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் தள்ளி வராங்க. தள்ளி வந்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கா எங்கடா போனேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஏன்ட்டே சொல்கிறாங்க. இல்லைடா நீ என்ன சொன்ன, இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன், லீவ் கொடுத்துருக்காங்க தான், அதுக்காக எப்போ லீவ் விட்டாலும் மட்டும் போனால் தான் வெளில போவோம், ட்ரிப்பு போவோம். நீ இந்த டைம் இனிமேல் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல, எங்கே தான் போயிருக்க, ஃபோன் பண்ணால் ஃபோனை ரீச் ஆக மாட்டேங்குது, எத்தனை டைம் ஃபோன் பண்ண தெரியுமா, இப்போ தான் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் எடுத்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதுவா நான் வில்லேஜுக்கு வந்துட்டா சொல்கிறாங்க. வில்லேஜுக்கா சொல்கிறாங்க. ஆமாம் 1 வீக்காக நீ எங்கேயும் வெளியே போயிட்டு இருக்க, பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இருந்தால் கேள்விப்பட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. அது கொஞ்சம் ஒர்க்கு டே சொல்கிறாங்க. ஒர்க்கா என்கிட்ட இப்போ ஹைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றாட்டி நான் வந்து ஓகேவா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் ஒரு 2 or 3 டேஸில் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் பேசலாம் சொல்கிறாங்க. இப்போ நீ இக்னோர் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஜோ அப்படிலாம் இல்லைடா சொல்கிறாங்க. பாரு யாங்களாம் கூட குரூப் சாட்டில் ஒன்று கேட்டாங்க எங்கே கான்னு சொல்லிட்டு, நீ பாட்டுக்கு ஒரு மாதிரி கேஷுவலாக போயிட்டு சொல்கிறாங்க. டே ஒன்றும் இல்லைடா நான் வந்து பேசுகிறேன் ஓகேவா, நான் அப்புறம் பேச சொல்லிட்டு வச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. அங்கே போய்ட்டு எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல, யார் ஷாக் ஆக போகிறாங்க. அதை விட ஜிமின் அங்கே எனக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு ஐடியல் தெரிஞ்சா எப்படி ஷாக் ஆக போகிறேன்னு எனக்கே தெரிய சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஜங்கு ஒரு ஐடியல் ஓகேவா, ஜங்குக்கு வந்துட்டு பிடிஎஸ் இருப்பாங்க, ஜிமினை தவிர மற்ற எல்லாரும் பிடிஎஸ் மெம்பர் அப்படியே இருப்பாங்க. இப்போ ஜங்கு வந்து லீவு, அந்த லீவில் தான் இந்த மேரேஜ் நடக்குது ஓகேவா. ஜங்குக்கு ஏன் இப்படினாக்கா வில்லேஜில் ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் ஜிமினுக்கு பிடிஎஸ் பற்றி தெரியவே தெரியாது ஓகேவா. அது ஏன் ரீசன் சொல்லிட்டு போக தெரியும். இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவும் வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, லஞ்ச் ரெடி ஆகிருப்பா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சொல்கிறாங்க. ஆமாம் சார் எனக்கு பசிக்கலம்மா நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. சரிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமி நல்லா தூங்கிருப்பாங்க. இப்போ ஒரு 4 o'clock இருக்கும். இப்போ தான் நிற்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நல்லா தூங்கியா நல்லா தூங்கினா சொல்கிறாங்க. சாரி நைட்டு ஃபோன் தூங்க விடலையா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, அது அப்படி பேசாதீங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படி பேசாதீங்க, நான் நைட் நல்லா தான் தூங்கினா
சொல்கிறாங்க. எங்கே தூங்கினேன், நான் விடிய கிளம்பி தான் ஸ்டாப் பண்ணேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, நீங்கள் என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க சொல்கிறாங்க. வேறு யார்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, இது என்கிட்ட தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போவே வா சொல்கிறாங்க. எப்போ தோணுதோ அப்போ தானே பேச முடியும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அம்மா உனக்கு சிட்டி பற்றி எதுவும் தெரியாதா கேட்குறாங்க. தெரியாதே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே வந்துட்டு மெயில் செக் பண்ணால் கூட இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க, வில்லேஜ்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குங்கடா, அங்கே தான் போய்ட்டு மெயிலெலாம் இருக்கும், மெயில் எல்லாமே இருக்கும். அப்போ எல்லாரோட வீட்லேயும் மொபைலையும் ஒரு வாட்ஸ்அப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பில் எதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா ஷேர் பண்ணுவாங்க. ஏதாவது அவங்க வில்லேஜில் ஏதாவது எதனா வரப்போகுது, புயல் வரப்போகுது, மழை வரப்போகுது, வேறு எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகும். எல்லார் வீட்டுக்குமே அந்த நியூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அதை திங்ஸ் எதுனா அங்கே தான் அதை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் அதை தாண்டி எதனா வேணாக்கா அந்த ஆஃபீஸ் ரூம் போவாங்க. போயிட்டு அங்கே ப்ரௌசிங் சென்டர் இருக்கும். அங்கேயுமே வந்துட்டு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அதில் ப்ரௌஸ் பண்ண முடியும். ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்துட்டு இன்டர்நெட்டில் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு மெயில் செக் பண்ண மெயில் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, தாண்டி எதுவும் பண்ண விட மாட்டாங்க. இந்த வில்லேஜ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ரூல்ஸோடு இருக்கும். ஜிமின் 12th தான் படிச்சிருக்காங்க. ஜிமின் 12th தாண்டி எதுவும் படிக்கல. ஓகேவா, 12th முடிச்சுட்டு அப்படியே இங்கே இருப்பார். அவங்க வீட்டில் நிறைய மாடு, ஆடு, தோட்டம் அப்படி நிறைய இருக்கும். ஜிமின் வந்து அவங்க அப்பா அம்மா கூட ஃபார்மர் வேலை தான் பார்த்துட்டு இருப்பார். 12th முடிச்சுட்டு வேறு எங்கேயும் படிக்கலாம் போயிருக்க மாட்டார். இப்போ ஜிமின் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. அங்கே போய்ட்டு உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஆனால் அடாப்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சிட்டி லைஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பெல்லாம் சொல்கிறாங்க. நான் பண்ணி பார்த்து ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜம்க்கும் சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன்டா அப்படி பேசிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு வருது. ஜிமின் தான் வந்துட்டு ஜக்கியை சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இன்றைக்கி அம்மா கூட தூங்குறியா சொல்கிறாங்க. நாளைக்கு நீ ஊருக்கு போய்ட்டுடா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினும் இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கும் ஓகே சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் போய்ட்டு அவங்க அம்மா கூட தூங்கிடுறாங்க. ஜங்கு அவர் மூணு படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தாண்டா எல்லா லக்கேஜும் பேக் ஆகுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு விட்டு இவங்களை விட்டு போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்கு போகிறதே. இப்போ அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தங்கம் நல்லா இருக்கணும், ஜமத்தாக இருக்கணும், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும், எங்கேயும் தெரியாத இடத்துல போயிடக்கூடாது, பத்திரமா இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. அம்மா நான் சொல்கிறாங்க. பார்த்தாங்க உனக்கு நல்ல ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீ ஹாப்பியாக இருப்ப. ஓகேவா, ஜங்குக்கு ஒரு நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு 3 days பார்த்துட்டேன். ஓகேவா, அவர் என்ன எவ்வளோ நல்லா ஒன்று பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ கேர் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டா தங்கம். பத்திரமா போயிட்டு அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி தெரியுமா என்ன சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாம்மா, நீங்களும் அப்பாவும் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா ஏன் பாடாதீங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என் பையனை ரொம்ப சிலம்பு வளர்த்துட்டேன்னா, கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன்னா எனக்கு உன்னை கொடுக்க மனசே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. நம்மளே வச்சுக்க முடியுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. நம்ம பையனுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு, சரியா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அனுப்பி வைங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் தங்கும் பத்திரமா இருந்தா சொல்கிறாங்க. அப்பா எதுக்கு சொல்கிறாங்க. நிறைய மணி இருக்குது, இதில் நிறைய மணி இருக்குது, எதனா வேணும் உனக்கு வாங்கிக்கணும்ல, எப்போதும் அவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா வச்சுக்கோ, இந்த மணி வச்சுக்கோ இந்தா சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க. இது உன் பேரில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணி போட்டோம், எடுக்கவே இல்லை, எவ்வளோ இருக்குன்னு கூட இது வரைக்கும் தெரியல. ஓகேவா, நிறைய இருக்கும், நீ வச்சுக்கோ. ஓகேவா, அந்த அக்கௌண்ட் பேங்க் கார்டு வச்சுக்கோ, உனக்கு எப்போ மணி தேவைப்படுதோ எடுத்துக்கோ என்ன சொல்கிறாங்க. உனக்கு பத்திரம்னு சொல்ல அப்போ போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்பா இதெல்லாம் வேண்டாம் சொல்லி ஜிம் நடுறாங்க. இல்லைப்பா வச்சுக்கோ, ஓகேவா, உங்களை சேஃப்டிக்கு வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கடமா வராங்க. அண்ணா அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும் சொல்கிறாங்க. பாருங்கண்ணா எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு சொல்கிறாங்க. இது எனக்கு தெரியுமா, இதனால என்னோட சந்தோஷத்துக்காக சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே ஜிமின் வாங்கிக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் வாங்கிக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா எனக்கு இங்கே பாரு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க பாரு சொல்கிறாங்க. அப்பா இது சொல்கிறாங்க. இது உன்னோட மாமனார் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவன் வாங்கி கொடுத்தது. ஓகேவா, அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க மொபைல். இதுக்கப்புறம் உன்ட்ட நான் கால் பேசுவோம் சொல்கிறாங்க. உனக்கு ஜம்க்கு இது மொபைல் வாங்கி தருவாங்க நம்ம. ஓகேவா, அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஒரு மொபைல் வாங்கி தருவாங்க. அதில் நீ என்னால் பேசிக்கலாம், வீடியோ கால் நான் அம்மா 3 பேர் பேசிக்கலாம். ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் டச் ஃபோன்லாம் யூஸ் பண்ணதே இல்லை, அதனால தான் நிச்சயமாக அம்மா சொல்லிட்டாங்க. இது ஒரு சின்ன ஃபோன் வச்சுருப்பாங்க, ஒரு மினி சாம்சங் ஃபோன் இருக்கும், அதில் ஜஸ்ட் வாட்ஸ்அப் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி இன்டர்நெட்டில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜிமினும் சரி ஓகேப்பா அப்போ நான் போய்ட்டு விட்டா சொல்கிறாங்க. பத்திரம் போய்ட்டு தங்க சார். ஜிமில் அப்பா அம்மா அவங்க சேர்ந்து ஜிமினோட பேசல நிறைய கிஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இது வரைக்கும் ஜிமின் அவங்க பிரிஞ்சதே இல்லை. முதல் தடவை ஜிமின் போய்ட்டு வந்து அதை சுற்றி பார்க்குறாங்க. வீட்டு தோட்டம்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க மாடு அப்புறம் அவங்க தோட்டம் எடுத்து சுற்றி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் எப்போ வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு அப்படியே அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஜம்க்கு தான் ஜிமில் ஹேண்டை பிடிச்சி காரில் உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் காரில் உட்காராங்க. ஜங்கு வந்து உட்காராங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அது இதாங்க ஃபஸ்ட் டைம் அப்பா அம்மா புரியுது சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா, அங்கே போய்ட்டு கண்டிப்பாக நான் டெய்லி வீடியோ கால் பேசலாம், அப்புறம் உனக்கு எப்போ தோணுன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்ஸுங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. என்னை இவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. யூ ஆர் மை ஒய்ஃப் ஓகேவா, நான் உனக்கு எல்லா ஹாப்பினஸும் கொடுப்பேன், உன்னோட ஹாப்பினஸும் நான் கூட இருப்பேன், உன்னோட சேட்னஸும் நான் கூட இருப்பேன், புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிக்கவா சொல்கிறாங்க. அங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் போய்ட்டு ஜங்கோட ஷோல்டர் சாஞ்சிக்கிறாங்க. அவருக்கு அவங்க அப்பா அம்மா விட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு புரியுது. இந்த பக்கம் ஜங்கு அப்படி ஜிம்மில் பண்ணுறாங்க. ஜிமின்
அப்படி தூங்கிட்டே வந்துடுறாரு. ஃபைனலாக இவங்க ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுதுடா கார், ரொம்ப தூரம் எப்படின்னா ரொம்ப ஹவர்ஸ் ஒரு ஆகும் அவங்க சிட்டிக்கு வரதுக்கு. ரொம்ப தூரம் வந்து ஜிமின் வந்துட்டு தூங்கிட்டாரு. அவர் பார்க்கவே இல்லை இந்த இதெல்லாம் சுற்றி. ஃபைனலாக ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே தான் வருது காரு. எப்படி மேன்ஷனுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த பக்கம் நம்ம ஜங்குட வீட்டை பார்த்தா நிறைய செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. ஏன்னா ஜங்குட அப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அது மட்டும் இல்லாமல் ஜங்கு தான் ஐடியல் ஓகே. நம்ம வீட்டு இருக்காருலேயே ஜங்கு அதே ஜங்கு தான் இவர்லையும். இப்போ அவர் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இப்போது ஜங்கடாம பார்க்குறாங்க. ஜிமினை எழுப்பு பார்த்து சொல்கிறாங்க. ஜிமினோட ஜங்குக்கும் ஜிமின் பார்த்துட்டு ஜிமின் இருக்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க வந்துட்டோம் சொல்கிறாங்க. அவர் ஜிமினி ஆயுஸ் அப்படின்னு பார்த்தா அவருக்கு டோட்டலாக எல்லாம் புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படியே அந்த வீடு அந்த மேன்ஷன், ஏன்னா அந்த வீட்டில் மேன்ஷன் ஒரு மாதிரி இருக்குது. அங்கே சுற்றி பாடி கார்ட்ஸு அந்த லைட்ஸ், ஏன்னா இங்கே வரும்போது ஒரு 6 o'clock தெரியும். நீங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருக்கு. அப்படியே வில்லேஜில் ஒரு வளர்ந்த பையன் சுற்றி வயல் செடி காடு அப்படின்னு பார்த்துருக்கு. சடனாக பார்த்துட்டு இப்படி ஒரு இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பாரு எனக்கு தெரியும் உனக்கு சடனாக பார்க்க ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஓகேவா இறங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிமினி இறங்கிறாங்க. இந்த பக்கம் ஜமுக்கு இறங்குறாங்க. இறங்கிட்டு வந்துட்டு ஜமுக்கோட அம்மா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடிச்சாங்க. வாப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. மேன்ஷன் அவ்வளோ பெருசு இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க இதான் நம்ம வீடை சொல்கிறாங்க மேன்ஷன் ஓகேவா சொல்கிறாங்க. மேன்ஷன் அப்படின்னாங்க சொல்கிறாங்க வீடு மாதிரி இருக்கும். வீடை ஒரு வீடுனாக்கா சின்னதாக ஒரு வீடு இருக்கும். மேன்ஷன்றது எல்லாமே இருக்கும் ஓகேவா, அதில் எல்லாமே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க. உள்ளே சொல்கிறாங்க உள்ளே போய் சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க சொல்லிட்டு உள்ளே வராங்க. அங்கே அவ்வளோ மெடிச்சிருக்காங்க. எல்லோரும் பவ் பண்ணுறாங்க. வெல்கம் சார் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமினை பவ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் முடியும். இங்கே பாருங்கள் இவங்க தான் சொன்னீங்களா ஓகேவா ஜங்கோட ஒய்ஃபு அப்படி சொல்கிறாங்க. ஓகே மேம் எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம் பார்த்து சுற்றி பார்க்குறாங்க. லைட்ஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எப்படி இருக்க சொல்லி சுற்றி பார்க்குறாங்க வீட்டை. ஜங் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ரூமுக்கு வரலாம் டயர்டாக இருப்போம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் ரூமுக்கு வந்து பார்த்தா ரூமில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆட்டோமேட்டிக் திங்ஸாக இருக்குது. ஒவ்வொன்றும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து பர்ஃப்யூம்லேருந்து எல்லாமே அப்படி யூனிக்காக இருக்குது ஒவ்வொன்றுமே. ஜிமின் பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் என்னை ஏங்கன்னு கூப்பிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஜிமின் நான் ஜங்குக்குன்னு கூப்பிட ஓகேவா எனக்கு அதான் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்குன்னு கூப்பிடவா ஜங்குக்குன்னு கூப்பிட ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கு என்ன எல்லாமே இவ்வளோ காஸ்ட்லியாக இவ்வளோ சொல்கிறாங்க. இது இப்படி தான் இருக்குது ஓகேவா உனக்கு நியூவாக இருக்குது தானே ஒரு மாதிரி இருக்குது போக போக செட் ஆகிடும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு மேன்ஷனாக மெயின்டெனன்ஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் வேணும் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் என்னதும் சொல்கிறாங்க. நான் உனக்கு தப்பாக நினச்சிக்கல ஜிமின் ஓகேவா நீ வளர்ந்த விதம் வேறு நாங்கள் வளர்ந்துருக்க வேறு விதம் வேறு ஓகேவா மற்றபடி உன்னை பற்றி நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். உனக்கு எல்லாமே நியூ திங்ஸ் நியூ அடாப்டட் ஆகும் ஓகேவா எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது. என்கிட்ட என்ன கேட்கணுனாலும் எதை யூஸ் பண்ண தெரியலனாலும் என்கிட்ட கேள்வி ஓகேவா நான் சொல்லித்தரேன் எதுக்கும் தயங்காத ஓகேவா யூ ஆர் மை ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போய் டக்குன்னு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. என்ன ஜிம்மா சொல்லி கேட்குறாங்க. அம்மாவை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் இருக்கேன்னு அம்மாவா அப்பாவை நான் இருப்பேன் ஓகேவா என்ன ஹக் பண்ணிக்கோ சொல்கிறேன். ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமினும் அதான் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் உனக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா ஐ லவ் யூடா லவ் யூ லார் சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கிட்ட லிஃப்ட்னு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படியே ஜிம்மோட பொருளில் போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்றா சொல்கிறாங்க. ஜங்கை பற்றி நிறைய நீ தெரிஞ்சுக்கணும் ஓகேவா தெரிஞ்சுக்கும் போது உனக்கு ஷாக்காகவும் இருக்கும் சர்ப்ரைஸாகவும் இருக்கும். ஆனால் நீ உன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு என் ஜங்குக்கு மட்டும்தான் நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்துட்டு எப்போ என் ஜங்கு மட்டும்தான் பார்ப்பேன். என் ஹஸ்பண்ட் நீங்கள் நான் உன்னோட ஒய்ஃபு அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் இது போதும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே நீ வெயிட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் வெளில போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. வெளில போகிறீங்களா சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகே நான் கண்டிப்பாக போயிட்டு வரேன் உனக்கு என்ன வேணாலும் அம்மாட்ட கூப்பிட்டு கேளு அம்மா பண்ணி தருவாங்க ஓகேவா எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது நான் போய் ஆகும் அப்படி ஓகேவா சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க சரி ஜங்கு போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணுறாங்க. டோட்டலாக மாறிடுறாரு. இப்படின்னா ஒரு மாதிரி இப்போ ஒரு பெகி பேண்ட்ஸு ஒரு மாதிரி இப்போ டிஷர்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாஸ்கில் போடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாஸ்க்கு சொல்கிறாங்க அது சேஃப்டிக்காக. அப்படியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. பாய்ங்க சொல்கிறாங்க. ஜிம் ரூம் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் ரூம் கூட ரொம்ப நீட்டாக அப்படியே குவைட்டாக இருக்குது. ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை திங்ஸ்லாம் அழகாக இருக்குது. ஜிம் இப்படி உட்காந்துருக்காங்க. ஜம் கூட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேள்வி ஓகேவா அங்கே நிறைய மேட் இருக்காங்க என்ன வேணும் என்கிட்ட கேட்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜூஸ் குடி சொல்கிறாங்க. ஜிம் ஜூஸ் குடிச்சிக்கிறாங்க. சரி ஓகே ஜங்க் வெளில போயிருக்கான் ஓகேவா வெளில போய்ட்டு கொஞ்சம் வரதுக்கு டைம் ஆகும் உனக்கு தூக்கம் தான் தூங்கிட்டே சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு ஜிம்னு அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ
ஜங்க் சைடு பார்த்தா ஒரு கிளப்பில் தானே இருக்காங்க எல்லாரும். ஜங்கு போகிறாங்க, போனது வாங்க எல்லாரும் போய் ஜங்கு போயிட்டு பார்த்து மறைக்கிறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க, டே எங்கடா போனால் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க போனால் சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் ஒர்க்கு ஹியாங் சொல்கிறேன், என்னடா ஒர்க் எங்களை இல்லாமல் சொல்கிறாங்க. ஹியாங் அது ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா கூட வில்லேஜுக்கு போன சொல்கிறாங்க. எதுக்குடா வில்லேஜுக்கு சொல்கிறாங்க. சம் ஒர்க்கு ஹியாங் சொல்கிறாங்க. என்னடா ஒர்க் வில்லேஜில் போயிட்டு சொல்கிறாங்க. அங்கே போனால் ஃபோன் கூட பண்ண முடியா, நெட்ஒர்க்கே இல்லை சொல்கிறாங்க. நெட்ஒர்க் இல்லையா, ஆமாம் நெட்ஒர்க்கே இல்லை, அது ரொம்ப ரேரான வில்லேஜ் தான் ஹியாங், அதனால ஓகேவா சாரி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அங்கே பாரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வரப்போது, ஓகே கான்செப்ட் சொல்கிறாங்க. கான்செப்ட் ஆமாம் சொல்கிறாங்க, கான்செப்ட் வரப்போது நம்ம போகணும், ரெடியாக சொல்கிறாங்க. இன்னும் 1 வீக் தான் ஃப்ரீயாக இருக்குது லீவு, அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஓகேவா ஓகே சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் வேறு பண்ணல, பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ டே தான் மறைச்சு பார்க்குறேன் ஜம்கா, ஏன்டா சொல்கிறாங்க. எங்கே தான் விட்டு போகணும் சொல்லிட்டு டே போய்ட்டு அடிக்கிறாங்க ஜம்கா. சரி ஓகே சாரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜம்கு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா அவர் போய்ட்டு ரூமில் போய் உட்காந்து நான் வரவே இல்லை. இப்போ டைம் 8 o'clock ஆகிடுச்சு. ஜம்காமோட அம்மா போய்ட்டு ஜிமின் பாப்பா சொல்லி கூட்டு வந்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜிமின் சாப்பிட்றாங்க, அவருக்கு ரொம்ப மெதுவாக சாப்பிட்றாங்க. சாப்பிட நல்லா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லி ஜிமின் சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் இப்போ கேட்குறாங்க, ஆண்டி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்காப்பா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. வெளில போயிருக்காங்க, வர டைம் இருக்கும். ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. ஜிமின் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ உங்கள் டிவி ஆன் ஆகுது. அங்கே டிவி ஆன் பண்ணும்போதே ஒரு சாங் போடிட்டு இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. டிவி பார்த்தா ஜிமின் அவ்வளோ இதாக பார்க்குறீங்க. உண்மையாக ஜிமின் வீட்டில் டிவி கிடையாது. ஓகேவா அந்த வில்லேஜில் ரொம்ப டிவியாக இருக்காது. இப்போ நம்ம ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க, அவ்வளோ பெரிய டிவி அது. ஜிமின் பார்க்குறாங்க, ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறேன், என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. அது அங்கிள் சொல்கிறாங்க. ஏன்ப்பா டிவி பார்க்குறா சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் இது என்னது சொல்லி கேட்குறாங்க. அதுவா அது லைவ் ஷோ சொல்கிறாங்க. லைவ் ஷோ ஆமாம் லைவாக பாடுவாங்க, அது கேப்பாப் ஷோ ஓகேவா, அது டிவியில் வரும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இந்த பாட்டெல்லாம் நான் அதிகமாக கேட்டது கூட கிடையாது சொல்கிறாங்க. நாங்கள் நீங்கள் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு விவசாயத்துலேயே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, அப்புறம் எப்படி கேட்பீங்க சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. இங்கே பாரு நடந்து நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பார்த்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம் தான் வந்துட்டு எப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ ஜம்கோட அப்பா ஃபோனுக்கு ஒரு கால் வருது. பார்க்குறாங்க, பார்த்தா ஜிம்மோட அப்பா தான் சொல்கிறாங்க. ஜிம் டக்குனு எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா ஜிம்மோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் தங்கம் சாப்பிட்டே சொல்கிறாங்க. அப்பா இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு பிடிச்சிருக்கா வீடு சொல்கிறாங்க. அப்பா இது பாருங்களேன் சொல்லி ஜிம் சுற்றி காமிக்கிறாங்க. வீடு அப்படி இருக்குது, எனக்கு ஜிம்மோட அப்பா கூட இங்கே வந்ததில்லை. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது அப்பா, இது வீடு இல்லையாப்பா மேன்ஷனாம்மா சொல்கிறாங்க. மேன்ஷனா ஆமாப்பா மேன்ஷனாப்பா ரொம்ப அழகாக இருக்குப்பா. ஜம்க்கு என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அங்கிள் ஆண்டி நல்லா பார்த்துக்குறாங்க. நல்லா தான் இருக்கேன், என்ன நினச்சி கவலைப்படாமல் டைமுக்கு சாப்பிட்டுட்டு டைமுக்கு தூங்கணுமா சரியா சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் தங்க சொன்னாங்க கேட்போம் சொல்லி ஜிம்மோட அப்பாவும் சொல்கிறாங்க. ஜம்கோட அப்பாவும் பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப பியூர் இன்னசென்ட் சொல்லு. ஜங்கோட அப்பாவும் அதே வில்லேஜில் பிறந்து விட்றாங்க. ஓகேவா நான் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு வந்துட்டாரிங் சிட்டிக்கு அவங்க பேரண்ட்ஸ் அப்போ கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஜிம்மில் அப்பாவெல்லாம் அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் அங்கே அதிகமாக போயிருக்க மாட்டார், இப்போ வரைக்கும் போனது கிடையாது. இப்போ ஜங்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அவருக்கு வந்துட்டு ஜங்கு ஐடியலாக இருக்காரு. ஓகேவா அவருக்கு என்னன்னாக்கா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜங்கோட அப்பா சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜங்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்னை பற்றி தெரியாத ஒரு பர்சன் தான் மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னு இருக்காமா என்னை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது, என்னை பற்றி தெரியாத ஒரு பர்சன் பிடிஎஸ்னாலே எனக்கு தெரிஞ்சிக்கக்கூடாது சொல்லும்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, டேய் இந்த உலகத்துக்கு எனக்கு தெரியுமேடா, அப்புறம் எப்படா ஒன்றை தெரியாத யாரா இருப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. அங்கே பாடா இந்த உலகத்துக்கு தெரியும், உங்கள் பிடிஎஸ் மெம்பர் எல்லாருக்கும் தெரியும்டா, ஒன்று தெரியாதவங்க யாராக இருப்பாங்க, எப்படா அப்படி ஒரு பர்சன் கிடைப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு இருப்பேன் இல்லைம்மா எனக்கு தெரியாது, எனக்கு வந்துட்டு எனக்கு யாரும் தெரியாத ஒரு பர்சன், எனக்கு வந்துட்டு இல்லை ஜஸ்ட் ஒரு ஜான் ஜங்குக்கா மட்டுமே தெரியணும், அப்படி ஒரு பர்சனை மட்டுமே எனக்கு வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ஒய்ஃபாக வரணும், அதை விட்டு ஒரு ஐடல் ஜங்குக்காவோ இல்லை நான் ஒரு சிங்கர் ஜங்குக்காவோ யாருக்கும் தெரியக்கூடாது, ஜங்குக்கா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சன் எனக்கு வரவே கூடாது, என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் என்னை பற்றி ஜஸ்ட்டு பார்த்து அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு அப்படி ஒரு பர்சனாக எனக்கு வரணும், அவங்க படிப்பு எனக்கு எதுவுமே பாருங்க, என்னை பற்றி தெரியாதவங்க தான் எனக்கு வேணும், அது பியூர் சோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. அப்படின்னா அவனுக்கு வேற ஒரு பிளானெட்டில் போய் தான் பொண்ணு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு இருக்காமா வேற ஒரு பிளானெட்டுக்கு போயிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பிளானெட்லாம் அப்படி கொண்டு இருக்காது ஓகேவா, வேற ஒரு பிளானெட்டுக்கு போயிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவா சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் சீரியஸாக பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன், அப்படி ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க ஓகேவா, இந்த உலகத்தோட எல்லாருக்கும் எனக்கு தெரியும், அது அவசியம் கிடையாது, இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வந்துட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ எவ்வளோ பேர் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் எனக்கு தெரியும் ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியாமல் இருக்குமா, நிறைய பேர் டெவலப் ஆகாமல் இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு அப்படி ஒரு பர்சன் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஏன் நான் பிறந்த கிராமத்தில் போய் யாராவது வந்து ஒரு பர்சனை பிடிச்சி கூட்டிகிட்டு வரவா கேட்குறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. அப்பா அப்படி ஒரு பர்சன் தான் எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறேன்னு காமப்பா, ஒருவேளை உங்கள் வில்லேஜில் தான் எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னா எனக்கு பரவாயில்லப்பா சொல்கிறாங்க. வில்லேஜில் உள்ள பசங்க படிச்சுட்டு கூட மாட்டாங்க, எனக்கு படிப்புன்ற ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா, எனக்கு மீடியமாக படிச்சிருந்தா போதும், கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும், எனக்கு என்ன ட்ரூவான ஒரு பர்சனாக இருக்கணும், பியூர் சோலாக இருக்கணும், இன்னசென்ட்டாக இருக்கணும், அப்புறம் எனக்கு தெரியாத ஒரு பர்சனாக இருக்கணும், ஜேகேவா நான் நார்மலாக ஜேகே ஐடியல் ஜேகேவா தெரியக்கூடாது ஓகேவா, ஜான் ஜங்கா
மட்டுமே தெரியணும், உங்கள் பையனா மட்டுமே தெரிஞ்சு என்னை ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படி ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் இதுக்கு போய் பார்த்துருக்கவே கூடாது, என்னை முதல் தடவை பார்க்குறதே வந்துட்டு நான் அலைன்ஸ் போய் பார்க்குறோம் இல்லையா, அப்போ தான் பார்க்கணும், அது ஈவன் மேரேஜ் அப்போ பார்த்தா கூட ஓகே தான் சொல்லிட்டு ஜங்க் சொல்ல என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. உனக்குள்ள இப்படி ஒரு இது, ஆமாம் எனக்கு இப்படி ஒரு டேஸ்ட் தான், எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்கிறாங்க. பிடிஎஸ்னால் யாரும் தெரியாத ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணும்போது சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல இப்போது நம்ம ஜங்கோட அப்பாவும் இப்போ என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. எங்கள் நம்ம வில்லேஜில் சொல்கிறாங்க, ஐயோ வில்லேஜெலாம் போய் பல வருஷம் ஆகுதேம்மா, எனக்கு அங்கே யாருமே தெரியாது சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் கேட்டு பாருங்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜங்கோட அப்பா அவங்களுடைய கிராண்ட்மா, அதான் அவங்க ஜங்கோட அப்பாவுக்கு சொந்தக்காரங்க, அவங்களோட அப்பா வழி சொந்தத்தில் சில பேர் இருந்திருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அந்த மாதிரி வில்லேஜில் யாரும் நல்ல பசங்க இருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ண, அவங்களுக்கும் தெரியாது ஃபஸ்ட்டாக ஜங்கோ பற்றிலாம், ஜங்கோ ஒரு ஐடியில் இவங்களோட பையனை யாருக்கும் தெரியாது இல்லையா, ஜங்கோட வந்து ஃபேமிலி பற்றிலாம் இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்க மாட்டாங்கல்ல, அதனால் பேச யாருக்கும் தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க யார் வேணும்னு சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி பையன் தான் வேணும்னு சொல்லும்போது அப்படின்னா பார்க்கோட பையன் கரெக்டாக இருப்பான்னு சொல்கிறாங்க. பார்க் பையனா, ஆமாம் பார்க்கோட பையன் சொல்கிறாங்க. பார்க்குன்ற நேம் கிட்ட ஜங்கோட அப்பாவுக்கு ஞாபகம் வருது. பார்க்னா அவங்க ஒரு நேம் சொல்கிறாங்க, அந்த பார்க்கா, பார்க் ஜெயங்க, ஆமாம் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டா சொல்கிறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க, சின்ன வயசில் விட்டு வந்திருக்கா, அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா விளையாடணும் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பையனோட பையன் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கு ஹாப்பி ஆகிடுது. இப்போ ஜங்கோட அப்பா நான் கூட சொல்லுவேன்னா சின்ன வயசுல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் கிராமத்தில், அவங்க கூட எங்கே போனது தெரியல, நானும் வந்துட்டேன்னு சொல்லுவேன்னா ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க பையன் இருக்கானா சொல்கிறாங்க. அப்படியா எங்க அது சொல்கிறாங்க, நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகேவா, நம்ம இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து போகிறீங்க, போயிட்டு அந்த பையனை பார்த்துட்டு அந்த பையன் எப்படி நேச்சுரலாக இருக்கணும் அவனுக்கே தெரியாமல் நீங்கள் பிக்சர் எடுக்கிறீங்க, பிக்சர் எடுத்து சென்ட் பண்ணுறீங்க ஓகேவா, அதை பார்த்துட்டு நான் ஓகேவா இல்லைன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசணும் ஓகேவா, நீங்கள் அவசரப்பட்டு போயிட்டு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, அந்த ஃபோட்டோ அனுப்புங்க ஓகேவா, எப்படி இருக்கானோ அப்படியே அப்படி சொல்கிறேன். ஜங்கு சொல்கிறாங்க எப்படா சொல்கிறதுக்கு, அவன் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ எந்த ஒரு சுச்சுவேஷன் அவன் இருக்கானோ அப்படியே சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறீங்க தான் ரொம்ப ஓவராக சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுமா நான் கேட்குற மாதிரி வேணும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி இப்போ ஃபைனல் ஜங்கோட அப்பா அம்மாவும் கிளம்பிடுறாங்க. ஃபைனல் டேட் அவங்க வராங்கடா, இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜங்கோட அப்பா அம்மா வராங்கடா. வந்துட்டு ஜிம்ல அப்பா வீட்டை கேட்குறாங்க, ஜிம்ல அப்பா டைம் அவங்க சொல்கிறாங்க இதான் வீட்டை சொல்லிட்டு இப்போ அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு பெரிய வீடு தான் பாரு, இப்போ ரொம்ப பெரிய வீடு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க வராங்க, வந்து பார்த்தா ஜிம்ல அம்மா விளையாண்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் என் பேர் வந்து ஜோன்னு சொல்கிறாங்க. ஜோனா சரி சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பேர் பார்ச்சேங்க தானே, ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தருங்க அது சின்ன வயசு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சின்ன வயசு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இப்போ தான் நான் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், பேசலாமா கேட்குறாங்க. இருங்க அவர் தோட்டத்தில் இருப்பாங்க, கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்க போகிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா சுற்றி பார்க்குறாங்க வீட்டை. இப்போ பார்த்தாங்க ஒரு பையன் க்யூட்டாக அழகாக ஒரு சின்ன ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு கையில் புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு அப்படி வந்துட்டு இருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. பார்க்குறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா தான் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ அவங்க அந்த பர்சன் சொல்லிப்பாங்க பார்த்து எங்களோட பையன் ஜிமின் ஒரு பையன் நேம் சொல்லியிருப்பாங்க. ஜிம்பாங்க அம்மா சொல்கிறாங்க தங்கம் அப்பா கூட்டிகிட்டு வாப்பா போய் சொல்கிறாங்க. நம்ம மாட்டுக்கு புள்ள போய் போட்டு வந்துடுறம்மா சொல்கிறாங்க. சரி இப்போ போட்டு போய் கூப்பிட சொல்கிறாங்க. சரி ஜிமின் போயிட்டு அந்த புல்லோட டர்ன் பண்ணுறாரு. அப்படி டர்ன் பண்ணும்போது தான் ஜங்கோட அம்மா டக்குனு கிளிக் பண்ணிடுறாங்க. இந்த பையன் தான் சொல்லிட்டு கிளிக் பண்ணி விட்டுறாங்க. கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஜிமின் போயிட்டு மாட்டுக்கு புல்ல கொடுத்து சாப்பிடுங்க சரி புல்லெல்லாம் போட்டு போயிட்டு அவங்க அப்பா கூட போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கோடைய அம்மா பார்க்குறாங்க. பார்த்து டேரெக்டாக அந்த பிக் வந்து சென்ட் ஜங்குக்கு. ஜங்கு வீட்டில் தான் இருப்பார் சிவரில் பார்க்குறாரு. பார்த்து நெக்ஸ்ட் செகண்ட் கார் கிளம்பிடுது. இங்கே ஃபைனலாக ஜங்கோட அம்மா வந்துட்டு ஃபோனில் பேசுகிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, வந்துட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இருக்கேன் ஓகேவா, நீங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்ல அவர் வந்துட்டாரு. இப்போ ஜங்கோட அம்மா இந்த மாதிரி வந்துட்டு ஜங்கோட ஜிம்ல அப்பா மட்டும் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு இங்கே தான் இருந்தாங்க அம்மா சொல்லவும் ஜங்கோட ஜிம்ல அப்பாவுக்கு ஞாபகம் வந்துட்டு ஜியோன் நீயா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஏன் எவ்வளோ பேர் பையனாக ஆகிட்டு எவ்வளோ பெருசாக ஆகிட்டா சொல்கிறாங்க. நீ நல்லா சொல்கிறாங்க வில்லேஜில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. நீ இப்போ இருக்க நல்லா இருக்கண்டா, என் பையனுக்கு ஒரு பையனோ பொண்ணு பார்க்கணும் வந்துட்டா ஓகேவா, எனக்கு அப்போ தான் தோணுச்சு நீ இருக்கல உன் பையனை பார்த்தா அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா பேசுகிற, நீ சிட்டியில் இருக்க, நீயே எப்படி இருக்கா, நீங்களே எப்படி இருக்கும்போது உங்கள் பையன் எப்படி இருப்பான் அப்படின்னு என் பையன் இப்போ ராசு கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் நான் அது எப்படி செட் ஆகும் சொல்கிறாங்க. இல்லைம்மா என் பையனுக்கு பிடிக்குன்னு சொல்கிறேன், என் பையனுக்கு வில்லேஜ் பையன் தான் வேணும்னு சொல்லி கேட்டான். அதான் உங்களுக்கு ஓகே என் பையனோட பிக்சர் பாருங்க சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜங்கு வந்து ஐடலாக ஒரு பிக்சர் எடுக்கல, நார்மல் பிக்சர் தான், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எப்படி இருப்பாரோ அப்படி பிக்சர் தான் கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த பிக்சரையும் காட்ட ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப திறமையாக இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுது நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு உங்கள் பையன் ஜிம்முக்கு ஓகே உங்களுக்குலாம் ஓகேனா நம்ம பேச முடிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் உங்கள் பையனை பார்க்கல சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இருக்கான் சொல்கிறாங்க. வந்துட்டு இருக்காங்களா, ஆமாம் வந்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜங்கு வந்துட்டாங்க. ஜிம்மின் படத்தை ரூமில் போய் உட்காந்துறாரு. இந்த மாதிரி தெரிஞ்சதும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஐயே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஜங்கோட அம்மா தான் ஜிம்மில் போய்ட்டு மேலே பார்க்க சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தா ஜிம் நார்மலாக இருக்காரு, அவ்வளோ க்யூட்டு, அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஏன்பா சொல்கிறாங்க. ஆண்டி ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருப்பா தங்கம் அப்படி சொல்கிறாங்க.
ஆண்டி நீங்கள் சொல்கிறாங்க நான் உங்களை உன்னை வந்துட்டு உன்னை அலைன்ஸ் போய் வந்திருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. அலைன்ஸாக இருந்திருக்கு ஆமாம் ஆண்டி நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க என்ன போய் சொல்கிறாங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே எனக்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னோட பையனுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்கள் பையன் சொல்கிறாங்க. என் பையன் பேர் ஜான் ஜோங்க் சொல்கிறாங்க. ஜான் ஜோங்க் ஆமாம் ஜான் ஜோங்க்கு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அவர் ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணுறாங்களா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. இங்கே கரெக்டாக லொக்கேஷன் ஷேர் கரெக்டாக வந்துடுறாங்க. ரீச் பண்ணி வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அம்மா அவன் எங்கே சொல்லி கேட்குறாங்க. அவன் ரூமில் இருக்காண்டா இப்போ தான் நான் பேசிட்டு வந்தா சொல்கிறாங்க. நான் பார்க்கணுமே சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுறா சொல்லி இப்போது ஜங்கோட அம்மா தான் வந்துட்டு ஜிம்மில் கொஞ்சம் கூட்டிகிட்டு வர முடியாது சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட ஜிம்மில் அம்மா ஓகே போய் சொல்கிறாங்க. நீங்கள் ரெடி பண்ண வேணா அப்படியே கூட்டிகிட்டு வந்துருங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்படியே கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மில் அம்மா போய்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு வாங்க. ஜிம்மில் கீழே இறங்குறாங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட் தான் போட்டுருப்பாரு. அவ்வளோ அழகு. ஜங்கு பார்க்குறாங்க. வச்சுக்கான எடுக்காமல் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்கோட பார்க்குறாங்க. என்னடா ஓகேவா சொல்கிறாங்க. டபுள் ஓகே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு டபுள் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு சரி இப்போ என்ன சொல்கிறாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வா சொல்கிறாங்க. நீ எவ்வளோ ஒர்க் இருக்கே சொல்கிறாங்க. இல்லை ஒர்க்கில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் சிட்டிக்கு போகிறோம் போய் ஆகணும் போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் போய்ட்டு அப்படி பாட்டம் பார்க்குறது பார்த்தே வந்துட்டு அளவு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி அவருக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 வீக்கில் மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஜங்கு ஜிம்மி பேசவே இல்லை. மேரேஜ் ஆன நைட்டு தான் ஜங்கு ஜிம்மிட்டு பேசியிருப்பாங்க. இப்போ எப்படி இருந்தால் அவங்க லைஃப் போயிருக்கோம். இப்போ ஜிம்மி வந்து அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃபைனாக ஃபோனை பேசி கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜிம்மி தான் ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. சரிப்பா நீ போய் தூங்க சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சரி போய்ட்டு ரூம் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு பார்த்தா நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக ஃபன் போய் வைப் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க. அவர் பேஸில் பயங்கர ஹாப்பினஸ் ஏ ஜங்கா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சொல்கிறாங்க. அப்புறம் ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லையே உன்ட்டு இது சம்திங் வருமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சொல்கிறாங்க. ஒன்றில் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் டே பார்க்குறாங்க. இது என்ன சொல்லி கேட்குறாங்க. ரிங்கு ஒரு கையில் பார்த்தா அது வந்துட்டு வெட்டிங் ரிங் வச்சு டேக்கிறதுக்கு தெரியல. ரொம்ப அழகாக இருக்கடா கொடுறா சொல்கிறாங்க. என்ன கொடுக்கணுமா எட்ட போக சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் ஆச்சரியம் பார்க்குறேன். என்னடா என்ன கிட்ட உடனே கொடுத்துருவா இப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. ஏங்க அது சொல்கிறாங்க சொல்லா சொல்கிறாங்க. அது ஒன்றில் சொல்கிறாங்க. இது மட்டும் கேட்க சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஜங்கா ப்ளீஸ் ஜங்கா கூட சொல்கிறாங்க. அங்கே பாரு வேறு எதனா கேட்க கேட்காது ஓகே சொல்லிட்டு ஹைட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுலாம் சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை ஓகே நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் கிளம்புறேன் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. லைட்டாக தான் ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. என்ன ஜங்க் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணுறான். வீடாக நடந்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி வீட்டுங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இவங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா கூட படுத்துருப்பாங்க. அவங்க கிளம்பி தூங்கிட்டாங்க. ஜங்கு ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஜிம்மி க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏசியில் தூங்குறதுனால அவருக்கு ஒரு ஷிவர் ஆகிட்டுருக்கு. ஏசி ஹையில் இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அச்சோ ஏசி ஹையில் இருக்கா சொல்லிட்டு அப்படியே ஹையாக வந்துருக்கா. ஹையாக இருக்குதா வால்யூம் வந்து லோ பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்துட்டு அப்படியே படுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஜங்க் ஒரு ட்ரிங்க் பண்ணி வந்துட்டு ஸ்மெல் இல்லாத ஒரு ட்ரிங்க் தான் ஓகேவா. வந்துட்டு லைக் ஏதோ ஒரு ட்ரிங்க் வச்சுக்கலாம். ஸ்மெல் இல்லாத ட்ரிங்க் எதுவும் வச்சுக்கோங்க ஓகேவா. அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் படுத்துருக்காரு. அவர் தான் அதுக்கு மேலே குடிச்சிருப்பாரு. குடிச்சிருந்து பக்கத்தில் படுக்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஜங்க் வந்து பக்கத்தில் அவர் மேலே ஹேண்ட் போட்டு டக்குனு முடிப்பு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. வந்துட்டிங்களா சொல்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா. நான் சாப்பிட்டேன். நீங்கள் நேரமாக வரந்தானே சொன்னீங்க சொல்கிறாங்க. சாரி கொஞ்சம் ஒர்க்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜங்க் தான் வாக்கிட்டு வாசலோட ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்னு போய் ஜங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மை க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்கடா. ஜங்கை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்க் தான் ஸ்பீடாக ரெடிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜங்கே வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்காங்க. ஜிம்மி குடிச்சிட்டு வந்துட்டாரு. குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னம்மா என்ன பார்த்துருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. அதுவா எப்படி சொல்கிறது சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினும் ஜங்கும் சரி ஓகே சொல்கிறேன் ஓகேவா. நான் சொல்லுவேன் நீ ஷாக்கா கூட சொல்கிறாங்க. ஷாக்கா மட்டும் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அது நான் ஒரு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு சொல்கிறாங்க. சார்ட்ட தாங்க நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா. ஒரு சின்ன இன்னொரு பார்ட்டை கொடுக்குறேன். பாய்ட்ட கிடையாது ஓகேவா.